அதிக நேரம் எடுத்துக்கொள்ள போவதில்லை. ஏற்கனவே சாரெல்லாம் தூக்கிட்டு இருக்குது, எல்லாரும் நனைஞ்சிட்டே இருக்கிறீங்க. நமக்கு மழை என்றாலே ஒரு அலர்ஜின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு காலத்தில் மழையே வராது, வறண்ட பூமியாக இருந்தது. இன்னைக்கு ஆண்டுதோறும் நல்ல மழை பெய்து நம்மளை துன்புறுத்துது. இந்த பொங்கல் தான் கொஞ்சம் நல்லபடியாக நம்ம ஊர் மக்கள் கொண்டாடி இருக்காங்க. கடந்த ஆண்டுலாம் பெருமழை பெரும் வெள்ளம், ஆனால் இந்த ஆண்டு நம்ம எல்லாம் பண்டிகையை நல்லபடியாக கொண்டாடி இருக்கோம். அதே போல் நம்முடைய படிப்படியாக அடிப்படை வசதிகள் அத்துணை பகுதிகளையும் சாலை கான் என்று செய்து கொண்டே வருகிறோம். நம்முடைய மக்களுடைய அந்த சிரமங்களும் குறைக்கப்பட்டு வருகிறது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் மகளிர் உரிமை தொகை வழங்குறாரு. இன்னும் தகுதி உள்ளவங்களுக்கும் விடுபட்டவங்க இருக்கிறீங்க, நீங்கள் விண்ணப்பம் கொடுத்துருக்கிறீங்க. நிச்சயமாக முதலமைச்சர் அதுக்கு ஒரு தேதி சொல்லுவார். அந்த தேதியில் நம்ம அதற்கு அழைத்து உங்களை சரி பண்ணும்போது, ரெக்கார்ட் சரி பண்ணும்போது போய்க்கிடலாம். வீணா அங்கே இங்கும் நம்ம அலைய வேண்டாம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு செழிப்பையும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை உங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உருவாகிட வேண்டும், ஏற்படுத்திட வேண்டும் என்று உங்கள் அத்துணை பேருக்கு நான் பொங்கல் வாழ்த்துக்களாக கூறிக்கொண்டு, தொடர்ந்து நம்முடைய தளபதியார் முதலமைச்சருடைய ஆட்சியில் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள், பெண்கள் முன்னேறினால்தான் தமிழ் சமுதாயம் முன்னேறும் என்பதற்காக திட்டம் தீட்டி செயல்படுத்தி வருகிறார். புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இல்லை தமிழ் புதுமை திட்டமாக இருக்கட்டும், இல்லை மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை இலவச நமக்கான அந்த டவுன் பஸ்ஸில் இலவச பயணமாக இருக்கட்டும், அதுபோல் ஒவ்வொரு தொழில் வளர்ச்சி நம்முடைய பகுதியிலே டைட்டில் பார்க் வந்திருக்கு, வின் பாஸ்ட் வந்திருக்கு. இவ்வாறு படிப்படியாக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் நம்முடைய பகுதி அகில இந்திய அளவில் அதிக பொருளாதார வளர்ச்சியில் நம்ம மாநிலம் முன்னிலும் முதன்மையாக இருக்குது. தொழில் வளர்ச்சியில் முதன்மையாக இருக்கிறோம், மக்களுடைய பொருளாதார ஏற்றத்தில் முதன்மையாக இருக்கிறோம். ஆகவே தொடர்ச்சியாக இந்த நல்லாட்சி புரிந்து வரும் தளபதியாருக்கு நாம் ஆதரவாக உங்களுடைய ஆதரவு கருத்தை தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, உங்களோடு நாங்கள் உங்களின் ஒருவராக எப்போது நாங்கள் அத்துணை பேரும், ஆனந்த சேரனா இருந்தாலும் சரி, இல்லை தேவேந்திரா இருந்தாலும் சரி, குட்டியா இருந்தாலும் சரி, ராஜ்மோகன் செல்வினா இருந்தாலும் சரி, பேச்சும் தன்ன ஜெயக்குமார், நம்முடைய அருண் சுந்தர், ராஜேந்திரன், வேல்முருகன் போட்ட இங்கே உள்ள பேச்சு சொல்லிட்டு முருகன், ராஜண்ண, கஸ்தூரிக்கா, எல்லாருமே தம்பி நாகராஜ உள்ளிட்ட அத்துணை பேரும் உங்களில் ஒருவராக நாங்கள் அத்துணை பேரும் பணிபுரிவோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதற்கட்டமாக அவர்கள் தருண், அஸ்வின், மாதே, அபினேஷ், பார்த்திபன், தீபகண்ணன், அபினேஷ், பார்த்திபன் வந்தீங்களா? தமிழ் அப்படி இல்லைங்க, இவங்க போடணும். தீபகண்ணன் வாங்க, அபினேஷ், பார்த்திபன். தீபகண்ணன் முதல் பரிசு, அபினேஷ் இரண்டாம் பரிசு, பார்த்திபன் மூன்றாவது பரிசு. அடுத்த சிறுமிகள் ரெடியா இருங்க. ரோனிகா, உத்ரா, இனியா, கிட்ஸ் வாங்க, டக்குன்னு வாங்க. ஆக்லின் அங்க வர. அடுத்து பலூன் உடைத்தல் கார்த்திகேயன், தருண், ஜான் சேகர். ஜான் ஐசக் பட்டுவாங்க. மூன்றாவது பரிசு அன்னமால் 45வது நம்பர், முத்துலட்சுமி 72வது நம்பர், மிக்சி. மூன்றாவது அன்னலட்சுமி. பானை உடைத்தல் யாரு பாருங்க, அப்பது ரைட், நல்லவங்க ஒப்படைச்சிருக்கப்பா. உயிரோட கொஞ்சம் தயவு செய்து முடிய போது இருக்காதீங்க, தயவு செய்து
பெண்கள் பாதுகாப்பில் மிகவும் அக்கறை கொண்டு பல திட்டங்களை நமது தமிழக முதல்வர் அவர்கள் மற்றும் தமிழக மற்றும் மகளிர் துறை அமைச்சர் மதிப்புக்குரிய கீதாஜன் அவர்கள் இந்த தமிழகத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெண்கள் நீங்கள் சுதந்திரமாக இங்கே பரிசுகளை பெற்று சென்றிருந்தால் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் மிக சிறப்பான ஒரு பாதுகாப்பு உள்ள மாவட்டமாக அமைச்சர் கீதாஜி அவர்கள் மாற்றியிருக்கிறார் என்பதை இதைவிட ஒரு சான்று வேண்டாம். ரெடியா இருக்கீங்களா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? முடிச்சு வரலாமா? ரெடியா இருக்கீங்களா? எப்படி